ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மேலான கிருபையினாலே இந்த வருஷத்தில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்தில் நம் அனைவரையும் பிரவேசிக்க செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற சகல தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் காலமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்களும் நம் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நம்மை எச்சரித்து கொண்டிருப்பதால் அவருடைய வருகையை நோக்கி நாம் ஆயத்தமாக இருப்போமாக. ஆமென். இன்றைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாட்கள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. உலகின் முடிவில் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிற சம்பவங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எடுத்து உரைத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சம்பவித்த சில சம்பவங்களைப் போல மனுஷகுமாரனுடைய வருகையின் காலங்களிலும் நடக்கும் என்று இயேசு சொல்லியிருந்தார். அவ்விதமாக சொன்னபோது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகையின் போதும் நடக்கும் என்று அவருடைய வருகையை பற்றியதான சத்தியங்களை வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவங்களை நாம் திரும்பி பார்த்தோமானால் அது நமக்கு நலமாக இருக்கும் என்பதால் தான் தேவன் நமக்கு இதை எழுதி வைத்துள்ளார். நோவா காலத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் நோவாவின் வரலாறு பற்றிய விஷயங்களை நாம் வாசித்து அறிய முடியும். தேவன் சிருஷ்டித்த முதல் மனிதனாகிய ஆதாமின் வம்சவழியில் 10வது தலைமுறையில் வாழ்ந்தவன்தான் இந்த நோவா. இந்த நோவா வாழ்ந்த காலங்களில் தேவன் பூமியை பார்த்தபோது அது சீர்கெட்டதாக இருந்ததாகவும் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்றும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்திற்கு வசனமாக இருந்தது என்றும் வேதம் கூறுகிறது. மேலும் கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியில் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள்,
ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாஇருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாக இருக்கிறது என்றார். இவ்விதமாக நோவாவின் காலங்களில் உலகம் சீர்கெட்டு போயிருந்தது என்று பார்க்கிறோம். பாவமும் அக்கிரமும் பெருகி மாம்சமான மனிதர்கள் யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றும் வேதம் கூறுகிறது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான் என்றும் அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றும் வேதம் கூறுகிறது. தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் இருந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். ஆனால் பூமியில் உள்ள எல்லா மனுஷரையும் பூமியோடு கூட அழிக்கும்போது நீதிமானாகிய நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவர் அழிக்க விரும்பவில்லை. எனவே அவர் நோவாவை நோக்கி, நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு உரமுள்ள தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே மாம்ச ஜீவ சுவாசமுள்ள சகல ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமி மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போவோம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னுடைய கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களையும் ஆண்டு மீண்டுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவையும் அவனுடைய கூட அவன் குமாரர் அவன் மனைவி அவன் குமாரின் மனைவிகள் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களில் பூமி மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமி மேல் பெருமழை பெய்தது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிட்டு. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமி மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமி மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டு போயின. வெட்டாந்திரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே ஜீவசுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின.
நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. இவ்விதமாக நோவாவின் காலத்தில் பாவமும் அக்கிரமும் பெருகி மனுஷர்கள் சீர்கெட்டு போனபோது கர்த்தர் ஜலப்பிரளயம் கொண்டு ஜனங்களை அழித்தார். அதேபோல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று இயேசு சீசர்களுக்கு சொன்னதை நாம் வாக்கியத்தில் வாசித்தோம். நோவா காலத்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நோவா பிரசங்கித்தான். ஆனால் யாரும் அவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கவில்லை. தேவ எச்சரிப்பை விசுவாசித்த நோவாவும் அவன் குடும்பமும் ஒரு பேடமிலமாய் காக்கப்பட்டன. நோவா காலத்து ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களில் ஒருவரும் தேவ எச்சரிப்பை பொருட்படுத்தவும் இல்லை. தங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. அதன் காரணமாக சகல ஜனங்களும் ஜலப்பிரளயத்தில் அழிந்து மண்டு போனார்கள். பேழையில் கிறிஸ்தவர்கள் மட்டும் அழியாமல் காக்கப்பட்டனர். அதேபோல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு அடையாளமாக மனம் திரும்பி பாவமன்னிப்பை பெற்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இனி வரப்போகிற தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வார்கள். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் அந்த பேழையில் சில பேராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருப்பதாக கலாத்தியர் 3 அதிகாரம் 20-21 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். நோவா காலத்து ஜனங்களுக்கு மனம் திரும்பி குணப்பட சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜனங்கள் தேவ எச்சரிப்பை விசுவாசியாததினால் தேவ கோபத்துக்கு ஆளாகி ஜலப்பிரளயத்தினால் மாண்டு போனார்கள். இந்த கடைசி காலங்களிலும் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்றனர். நோவாவும் குடும்பமும் பேழையினால் காக்கப்பட்டது போல தேவனுடைய சுவிசேஷத்தை விசுவாசிப்பவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பை அடைவது நிமித்தமும் தேவகோபாக்கனுக்கு நீங்களாக்கி நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆமேன். சங்கீதம் 7 அதிகாரம் 11-12 வசனங்களில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொள்கிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணயற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஒருவன் பாவத்தில் நிலைத்திருந்தால் தேவ கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். ஆனால் அவன் மனம் திரும்பி குணப்படும் போது தேவ கோபாக்கினைக்கு நீங்களாகி தேவ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறான். நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமானாகிய நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பேழையில் வைத்து காத்தது போல மனம் திரும்பி குணப்படுகிறவர்களை தேவன் கிறிஸ்துவாகிய பேழையில் வைத்து காப்பாற்றுவார். பாவத்தில் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனவே ஸ்தோத்திரம். இன்னும் மனம் திரும்பி குணப்படாதவர்கள், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கர்த்தர் வரைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ கோபம் நம்மில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை விட்டு விடணும். ஸ்தோத்திரம். நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு தருகிற இரட்சிப்பினால் ஸ்தோத்திரம் தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சத்திய வசனங்களை
விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி வாழணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னும் மனம் திரும்பாத ஆத்மாக்களுக்கு, இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்கு கர்த்தர் தருவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று கடைசி நாட்களை குறித்து, கடைசி காலத்தை குறித்து வேதம் ஆண்டவரை எங்களுக்கு சொல்வதே கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரை வேதத்தில் வாசித்தறிந்தோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்க போனாலே ஆண்டவரே வரப்போகிற ஆண்டவரே தேவ கோபாக்கனைக்கு தப்பித்துக்கொள்ளும்படியா சகல ஜனங்களும் ஆண்டவரே மறந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மோட கெட்டு போவதும் சித்தமில்லையே. எல்லாரும் மனம் திரும்பி குணப்படும், ரட்சிக்கப்படும், ரட்சிப்பை சுதந்திரத்துக்கொள்ளும் கத்த கிருபை செய்யுங்க. துதிகரமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வி, இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உள்ளத்தோடு
பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தி நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை.